வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ப்ரான் 400 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவுகள் நான் சொல்கிறேன். ஆயில் 4லேருந்து நீங்கள் 5 டீஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் 3 பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்திருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னுமே சுவையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது பொன்னிறமாக ஆற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி உள்ளே சேர்த்துடலாம். ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. மசிஞ்சு அந்த எண்ணெயோடு சேர்ந்துருச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்திடலாம். மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன்னா, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ப்ரான் போட்டால் அதில் தண்ணி விடும் இல்லையா. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தொக்கு நல்லா திரண்டு வந்துருச்சு. இது கூட நம்ம உப்பு சேர்த்திடலாம். இப்போ ப்ரான் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்ச ப்ரானை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். அந்த மசாலா ப்ரானில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை மூடி போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ 2 நிமிஷம் அதை நம்ம நல்லா சுண்ட விட்டுடலாம். இப்போ தொக்கு நல்லா திக்காயிடுச்சு. அவ்வளோதாங்க, ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேமை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரைஸ் கூட இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.